கொஞ்சம் கண்களை மூடிக்கோங்க. உங்களை பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு அமைதியான அடர்ந்த காட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஒரு கற்பனை பயணம். ஆமா. அங்க மிருகண்டு அப்படின்னு ஒரு முனிவர், அப்புறம் அவரோட மனைவி மருத்வதி 2 பேரும் தங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சிவபெருமான நோக்கி ரொம்ப கடுமையான தவம் பண்றாங்க. ரொம்ப ஆழமான தவம் அது. கண்டிப்பா. அவங்களோட தவத்துல இருந்த அந்த உண்மையான அன்பை பார்த்துட்டு சிவபெருமான் நேர்ல தோன்றி அவங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்கறாரு. ஓ, 2 ஆப்ஷன்ஸ். ஆமா. அதாவது உங்களுக்கு 100 வருஷம் உயிர் வாழக்கூடிய ஆனா எந்த அறிவும் இல்லாத ஒரு சாதாரண குழந்தை வேணுமா, அல்லது அதீத அறிவாளியான இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய ஆனா வெறும் 16 வயசு வரைக்கும் மட்டுமே வாழக்கூடிய ஒரு குழந்தை வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு பெற்றோரா அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அது எப்பேற்பட்ட ஒரு கடினமான முடிவு இல்லையா? உண்மைதான். ஆனா அந்த தம்பதியினர் சற்றும் தயங்காம அந்த 2வது ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கறாங்க. அப்படி பிறந்த அந்த ஒளி பொருந்திய குழந்தைதான் மார்க்கண்டேயர். காலம் ரொம்ப வேகமா ஓடுது. அந்த சிறுவனுக்கு 16வது பிறந்த நாள் வருது. தன்னோட பெற்றோர் கண் கலங்கி நிற்பதை பார்த்து தன்னோட மரண நாள் நெருங்கிடுச்சுங்கிறத அந்த சிறுவன் உணர்ந்துக்கிறான். ஆமா, அந்த நேரத்துல தான் மரணத்தின் கடவுளான யமதர்மன் அவனோட உயிரை பறிக்க நேர்ல வராரு. அப்போ அந்த 16 வயசு பையன் எந்த பதற்றமும் இல்லாம அங்கிருந்த சிவலிங்கத்தை இறுக கட்டிப்பிடிச்சுக்கிட்டு 32 அட்சரங்கள் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒளிய முழு ஈடுபாட்டோட உச்சரிக்க தொடங்குறான். அந்த ஒலி பிரபஞ்சத்தே உலுக்குது. எக்ஸாக்ட்லி. சிவபெருமான் நேர்ல தோன்றி காலனான யமனையே தடுத்து நிறுத்தி மார்க்கண்டேயருக்கு மரணமில்லா பெருவாழ்வான சிரஞ்சீவி அப்படிங்கிற வரத்தை அளிக்கிறார். இந்த கதையை நாம சின்ன வயசுல நிறைய முறை கேட்டிருப்போம். இது ஏதோ கற்பனை கதை இல்லைங்க. இன்னைக்கு நாம உங்களோட இணைந்து இந்த தேடல்ல பார்க்க போறது அந்த சிறுவன் உச்சரித்த அந்த மாபெரும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தி தான். மகா மிருத்யுஞ்சய மந்திரம். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை பத்தி தான் பேச போறோம். இது ஏதோ உதடுகளால் உச்சரிக்கப்படும் சாதாரண மந்திரம் இல்ல. மனிதனோட அடிப்படை பயமான மரண பயத்தை வெல்ற ஒரு கருவி. மனதை முற்றிலும் அமைதிப்படுத்தும் ஒரு மாபெரும் அறிவியல்னு கூட சொல்லலாம். இந்த மந்திரத்தோட உண்மையான அர்த்தம் என்ன, வெறும் ஒலி அதிர்வுகளுக்கு பின்னால என்னென்ன நவீன அறிவியல் உண்மைகள் இருக்குன்னு பார்க்க போறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இத உங்க அன்றாட வாழ்வில ஒரு பிராக்டிக்கல் கைடா, ஒரு நடைமுறை வழிகாட்டியா நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறதையும் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பேச போறோம். சரி, மார்க்கண்டேயரோட கதையிலிருந்து தொடங்குனது இந்த உரையாடலுக்கு ஒரு தெய்வீகமான அடித்தளத்தை அணைச்சிருக்கு. கண்டிப்பா. ஏன்னா மனிதகுலம் எப்போதுமே பயப்படுறது ஒன்னேன்னு நினைச்சுதான், அது மரணம். உண்மைதான். இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படிங்கிற பேர்லயே அந்த பயத்தை வெல்றதுக்கான முழு அர்த்தமும் ஒளிஞ்சிருக்கு. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது மகா அப்படின்னா மிகப்பெரிய அல்லது மாபெரும் அர்த்தம். மிருத்யு அப்படின்னா மரணம், ஜெய அப்படின்னா வெற்றி. ஓ, அப்போ மரணத்தை வெல்லும் மாபெரும் மந்திரம், அதுதான் இதோட நேரடியான பொருள். ஆமா, இது ரிக்வேதத்தோட 7வது மண்டலத்துல மாமுனிவர் வசிஷ்டரால் ஒலியாக தரிசிக்கப்பட்டு உலகிற்கு தரப்பட்ட ஒரு பொக்கிஷம். இது சிவபெருமானோட ருத்ர வடிவத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது இல்லையா? கரெக்ட். குறிப்பா அவரோட 3 கண்களை உடைய திரியம்பகர் வடிவத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட துதி இது. இந்த மந்திரம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு வடிவமைக்கப்பட்டது. மனித நனவு நிலையோட உச்சகட்ட சாத்தியங்களை உணர்ந்து ஒலி அதிர்வுகளா வடிவமைச்சிருக்காங்க. இது வெறும் சடங்குக்கான வார்த்தைகள் கிடையாது. ஒலியின் மூலமா ஒரு மனிதனோட உடலிலும் மனதிலும் இருக்கிற உயிராற்றலை தூண்டும் ஒரு மகத்தான சூத்திரம். இத கேட்கும்போதே ரொம்ப ஆழமா இருக்கு. மரணம் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு தானே தவிர நமக்குள்ள இருக்கிற உணர்வு நிலைக்கு அல்ல அப்படிங்கறது இது உணர்த்துது. நிச்சயமா. இப்போ இந்த மந்திரத்தோட ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால இருக்கிற பொருளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான உவமை வருது. அந்த வெள்ளரிக்காய் உவமை தானே. அந்த உவமைய பத்தி பேசாம இந்த மந்திரத்தை முழுமையா புரிஞ்சிக்க முடியாது. இந்த மந்திரத்துல உருவாருகமேவ பந்தனான் அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த சமஸ்கிருத வார்த்தைகளை கேட்கும்போதே நமக்குள்ள ஒரு அதிர்வு கடத்தப்படுறத உணர முடியும். இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு வெள்ளரிக்காய் கொடியில காய்க்கிறது அது முழுமையா பழுக்கிற வரைக்கும் அந்த கொடியை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கும். பழுக்காத ஒரு காயை நாம வலுக்கட்டாயமா பறிக்க முயன்ற என்ன நடக்கும்? கொடியும் அறுபடும், காய்க்கும் காயம்படும். அந்த பிரிதல் ஒரு வன்முறையா, ஒரு வலியா இருக்கும். ஆனா அதே வெள்ளரிக்கா முழுமையா பழுத்து கனிந்து முதிர்ச்சி அடைஞ்ச உடனே எந்த போராட்டமும் இல்லாம, வெளியிலேருந்து எந்த அழுத்தமும் இல்லாம
வலியே இல்லாம தானாகவே தன் கொடியிலிருந்து விடுபட்டு மண்ணில மிக இயல்பா விழும். இதுதான் மனித வாழ்க்கைக்கும் சொல்லப்படுது. மனித மனவியல எவ்வளவு நுட்பமா கையாளுகிறது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். நாம எல்லோருமே ஏதோ ஒண்ணு மேல கடுமையான பற்று வச்சிருக்கோம். அது உறவுகளா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம். இல்ல நம்ம பதவியா இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம உடம்பின் மேல, வாழ்க்கையின் மேல இருக்கிற பற்றாகவே இருக்கலாம். இந்த பற்றுக்கல்ல இருந்து விடுபடுறது அப்படிங்கிறது பழுக்காத காய பறிக்கிற மாதிரி ஒரு வலியான விஷயமா நமக்கு தோணுது. அதனாலதான் மரணம்னாலோ இழப்புனாலோ நாம இவ்வளவு தூரம் பயப்படுறோம், தவிக்கிறோம். ஆனா மனித மனம் பக்குவம் அடையும் போது, வாழ்க்கைய முழுமையா வாழ்ந்து முதிர்ச்சி அடையும் போது, அந்த விடுதலை எவ்வளவு அமைதியா நடக்கும்னு இந்த உவமை காட்டுது. அகால மரணத்தை தடுப்பது மட்டும் இல்ல, வாழ்க்கையை எப்படி சுதந்திரமா, பயமில்லாம, அமைதியா வாழணும்னு கத்துக் கொடுக்கும் ஒரு தத்துவம் இது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, புராணங்கள்ல அசுரர்களோட குருவான சுக்ராச்சாரியார் இத மிருது சஞ்சீவினி வித்யாவை பயன்படுத்தினார்னு ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் கலையாக. ஆமா, ஆனா அதை நம்ம வெறும் உடல் ரீதியான உயிர்ப்பித்தல்னு சுருக்கிட முடியாது. நம்பிக்கை இழந்து, பயந்து, மனதளவுல செத்துப்போன ஒரு மனுஷனை மீண்டும் முழுமையான ஆற்றலோடு தட்டி எழுப்பும் சக்தி இதுக்கு இருக்கு. எக்ஸாக்ட்லி. மனதளவுல செத்து போனவங்கள உயிர்ப்பிக்கும் சக்தி. நீங்க இப்படி சொல்றது என்ன அப்படியே நவீன மருத்துவ உலகத்தோட பக்கம் சிந்திக்க வைக்குது. நிறைய பேருக்கு இது ஒரு ஆன்மீக தத்துவமா மட்டுமே தெரிஞ்சிருக்கலாம். ஆமா, ஆனா இந்த மந்திரத்துக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய நரம்பியல் அறிவியலே இருக்கு. நான் இங்க ஒரு விஷயத்தை கட்டாயம் பகிர்ந்து கொள்ளணும். டெல்லியில நடந்த அந்த மருத்துவ ஆராய்ச்சி பத்தி தானே சொல்றீங்க? கரெக்ட். டெல்லியில இருக்கிற ராம் மனோகர் லோஹியா மருத்துவமனையில நடந்த ஒரு அற்புதமான ஆய்வாது. அங்க இருக்கிற நரம்பியல் நிபுணர்கள் மூளையில பலத்த காயம் அடைஞ்சு கோமா நிலையில இருந்த நோயாளிகளை 2 குழுக்களா பிரிச்சாங்க. ஒரு குழுவிற்கு வழக்கம் போல நவீன சிகிச்சைகள் மட்டும் கொடுத்தாங்க. இன்னொரு குழுவிற்கும் அதே நவீன சிகிச்சைகள் கொடுத்தாங்க. ஆனா அதோடு சேர்த்து அவங்களுக்கு பக்கத்துல மகா மிருத்யுஞ்சய மன்றத்தை தொடர்ந்து ஒலிக்க விட்டாங்க. வேத பண்டிதர்களை கொண்டு நேரடியா அந்த ஒளியை உருவாக்குனாங்க. இதோட முடிவுகள் மருத்துவ உலகத்தையே ஆச்சரியப்படுத்துச்சு. மந்திரத்தை கேட்ட அந்த கோமா நோயாளிகளோட உயிர் பிழைக்கும் வாய்ப்பு மற்றவர்களை விட 25% கணிசமா அதிகரிச்சிருந்தது. மூளை காயத்திலிருந்து அவங்க மீண்டு வர்ற வேகமும் அபாரமா இருந்துச்சு. இத கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி சாத்தியம்? வெறும் ஒலி அதிர்வுகள் ஒரு மனிதனோட உயிரை காப்பாத்துமா? ஒலிய நாம வெறும் காதால கேட்கிற ஒரு விஷயமா மட்டுமே பார்க்க பழகிட்டோம். ஆனா ஒலி அப்படிங்கிறது தூய்மையான ஒரு ஆற்றல் வடிவம், ஒரு எனர்ஜி ஃபார்ம். ஆமா. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட பார்த்தா இதுல இருக்கிற உடலியல் மாற்றங்கள் நமக்கு தெளிவா புரியும். மனித மூளைங்கிறது பல கோடி நரம்பு செல்களால் இயங்கும் ஒரு வலைப்பின்னல் இல்லையா? கரெக்ட். நாம விழித்திருக்கும் போதோ கோபமாகவோ பதற்றமாகவோ இருக்கும்போது மூளையோட அலைவரிசை ஒரு வேகமான நிலையில இருக்கும். ஆனா இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போதோ அல்லது கேட்கும் போதோ என்ன நடக்கும்? அந்த ஒலியோட குறிப்பிட்ட அதிர்வுகள் நம்ம மூளையில இருக்கிற ஆல்பா மற்றும் தீட்டா அலைகளை நேரடியாக தூண்டுது. இந்த ஆல்பா அலைகள் அப்படிங்கிறது மூளை ரொம்ப அமைதியா இருக்கும்போது உருவாகிறது. ஆமா, ஒரு அழகான இயற்கையை ரசிக்கும் போதோ ஆழமான அமைதியை உணரும் போதும் இந்த அலைகள் தோன்றும். அப்போ தீட்டா அலைகள்? தீட்டா அலைகள்ங்கிறது ஆழ்ந்த தியான நிலையையும் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஆழமான ஓய்வு நிலையையும் குறிப்பது. ஓ, அப்போ கோமாவுல இருக்கிற ஒரு நோயாளிக்கோ அல்லது மன அழுத்தத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனுக்கோ தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ள இந்த 2 அலைவரிசைகளும் மிக மிக அவசியம். நிச்சயமா. மேலும் இந்த மந்திரத்தோட சந்தமும் உச்சரிப்பும் நம்ம கழுத்து பகுதியிலிருந்து இதயம் மற்றும் வயிற்று பகுதிக்கு செல்லும் வேகஸ் நரம்பை தூண்டுது. அந்த வேகஸ் நரம்பு தூண்டப்படும் போதுதான் உடம்புல உண்மையான மாற்றங்கள் நிகழ்கிறது. நான் படிச்சிருக்கேன், தொண்டையில ஏற்படுற அதிர்வுகள் அந்த நரம்ப தொட்டு செல்லும்னு. சரியா சொன்னீங்க. இந்த வேகஸ் நரம்பு தூண்டப்படும் போது நம்ம இதயம் மிக அமைதியாகுது, சீரா துடிக்க தொடங்குது, சுவாசமும் ஆழமாகுது. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம பயத்தில் இருக்கும்போது உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கும். இன்றைய நவீன வாழ்க்கையில நாம எப்போதுமே பதட்டத்துல இருக்கிறதால இந்த ஹார்மோன் அளவு அதிகமாவே இருக்கு. ஆனா இந்த மந்திர அதிர்வுகள் அந்த வேகஸ் நரம்பு தூண்டும்போது அந்த கார்டிசோல் அளவை கணிசமா குறைக்குது. உடல் எப்போ அந்த பதற்ற நிலையிலிருந்து மாறி அமைதியான நிலைக்கு வருதோ அப்போதான் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி உச்சத்தை அடையும். செல்கள் தங்களை புதுப்பிச்சுக்கும். இது ஏதோ கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்ல, இது மிக சிறந்த உயிரியல் அறிவியல். இதனாலதான் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னுபே நம்ம முன்னோர்கள் இத மரணத்தை வெல்லும் சக்தின்னு குறியீடா சொன்னாங்க. மரணம்னா உடம்போட அழிவு மட்டும் இல்ல,
ஒவ்வொரு நாளும் கடுமையான மன அழுத்தத்துல உழல்வது கூட ஒரு வகையான மரணம்தான். அதிலிருந்து உடலையும் மனதையும் விடுவிக்கிறது தான் இந்த ஒலியோட உண்மையான சக்தி. இவ்வளவு பெரிய நன்மைகள் இதுல இருக்கும்போது இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க யோசிக்கலாம். சரி, இது இவ்ளோ பவர்ஃபுல்னு புரியுது. ஆனா இத என் அன்றாட வாழ்க்கையில நான் எப்படி பிராக்டிக்கலா பயன்படுத்துறதுன்னு நேயர்கள் கண்டிப்பா கேட்பாங்க. உங்களுக்கான ஒரு தெளிவான நடைமுறை வழிகாட்டிய நாம் இப்ப பார்ப்போம். இந்த மந்திரத்தை உச்சரிக்க சிறந்த நேரம்னு ஏதாவது இருக்கா? இதற்கான மிகச்சிறந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படுற அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையான நேரம்தான். அதிகாலை வேளையில இயற்கையிலேயே பிரபஞ்சம் ரொம்ப அமைதியா இருக்கும். காற்றிலும் தூய்மையான ஆக்சிஜனும் இருக்கும். அதையெல்லாம் விட முக்கியமானது மனதோட நிலை. அதிகாலையில நம்ம கண் விழிக்கும்போது நம்ம மனசுல நேற்றைய கவலைகளோ இன்றைய வேலைப்பழுவோ இருக்காது. மனம் ஒரு வெற்று பலகை மாதிரி தூய்மையா இருக்கும். அந்த நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கும்போது அது எந்த தடையும் இன்றி உங்களோட ஆழ்மனதுல பதிஞ்சிடும். இதை எப்படி செய்யணும்? அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு தூய்மையான ஆடைகளை அணிஞ்சுக்கணும். உங்க வீட்ல சத்தங்கள் வராத ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமருவது சிறப்பு. வெறும் தரையில அமரக்கூடாதுன்னு சொல்வாங்களே. ஆமா, தரையில குசா புல்லாலான ஆசனத்துல அல்லது ஒரு சுத்தமான விரிப்பின் மீது அமருவது அவசியம். அது ஏன் தரையில அப்படி அமரக்கூடாது? நாம மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் தியானிக்கும் போதும் நம்ம உடம்புல ஒரு மின்காந்த ஆற்றல் உருவாகும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. கரெக்ட். பூமிக்கு அந்த ஆற்றலை ஈர்க்கும் தன்மை உண்டு. நாம வெறும் தரையில உட்கார்ந்தா நாம உருவாக்குற உள்நிலை ஆற்றல் பூமியால ஈர்க்கப்பட்டு வீணாகிடும். ஓ, அந்த ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளேயே நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆற்றலை கடத்தாது கூசா புல் ஆசனங்களை பயன்படுத்த சொல்றாங்க. அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி வரும். இத எத்தனை முறை உச்சரிக்கணும்ட்டு. பொதுவா 108 முறை உச்சரிக்கணும்னு சொல்வாங்க. ருத்ராட்ச மாலையை வச்சுக்கிட்டு எண்ணுவாங்களே. ஆமா, 100 முறைன்னு சுலபமா சொல்லிருக்கலாமே. ஏன் 108ன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது எனக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு. இது உண்மையிலே அறிவியல் பூர்வமான ஒண்ணா? நிச்சயமா. பண்டைய நூல்களை படிக்கும்போது 108 அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட ஒரு மாபெரும் கடித குறியீடுன்னு புரியும். வானவியல் படி பார்த்தா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரம் சூரியனோட விட்டத்தை போல சரியா 108 மடங்கு. அதே போல பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தூரம் சந்திரனோட விட்டத்தை போல 108 மடங்கு. வாவ்! நவீன தொலைநோக்கிகள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பே இத கணக்கிட்டிருக்காங்க. பிரபஞ்சத்தோட இந்த வடிவமைப்பு நம்ம உடம்பில நுட்பமா பிரதிபலிக்குது. ஆயுர்வேதத்தின்படி மனித உடல்ல 108 முக்கியமான மர்ம புள்ளிகள் இருக்கு. அதைவிட ஆச்சரியம் நம்ம மூச்சு காற்று. ஒரு மனிதன் ஒரு நாளுக்கு சராசரியா 21,600 முறை சுவாசிக்கிறான். இத பகல் இரவுன்னு சமமா பிரிச்சா பகல்ல 10,800, இரவுல 10,800. அந்த 10,800 என்ற எண்ணோட சுருக்கமே இந்த 108. அதனால நீங்க இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கும் போது உங்களோட ஒவ்வொரு சுவாசத்தையும் இந்த பரந்த பிரபஞ்சத்தோட தாளகதியோட இணைக்கிறீங்க. உங்களை நீங்களே பிரபஞ்சத்தோட முழுமையா ஒத்துசேவை செஞ்சுக்கிறீங்க. இதுல எவ்வளவு நுட்பமான அறிவியல் இருக்கு பாருங்க. ஆனா நேயர்கள் சிலருக்கு ஒரு தயக்கம் வரலாம். எனக்கு சம்ஸ்கிருதம் சரியா வராதே, நான் தப்பா உச்சரிச்சிட்டா என்ன பண்றதுன்னு நினைக்கலாம். இல்லனா 108 முறை தொடர்ந்து உட்கார எனக்கு நேரம் இருக்காதுன்னு கூட யோசிக்கலாம். உங்களுக்காக ஒரு சிம்பிளான வழி இருக்கு. ஆரம்பத்திலே 108 முறை உச்சரிக்கணும்னு உங்களை கட்டாயப்படுத்திக்காதீங்க. எந்த ஒரு புதிய விஷயத்தையும் ஒரு சுமையா மாத்திக்க கூடாது. தொடக்கத்துல ரொம்ப அமைதியா 11 முறை அல்லது 21 முறை உச்சரிக்க தொடங்குங்க. மெதுவா அந்த ஒலியோட அதிர்வுக்கு உங்க மனசை பழக்கப்படுத்துங்க. உச்சரிப்பு முக்கியம்தான், ஆனா அதை விட முக்கியம் நீங்க எந்த மனநிலையில் அதை செய்றீங்க என்பதுதான். நீங்க வெளிப்படுத்துற முழுமையான பக்தியும் தூய்மையான நோக்கமும் அமைதியான மனநிலையும் தான் அந்த மந்திரத்துக்கு உண்மையான உயிரை கொடுக்குது. ஆன்மீக பயிற்சிங்கிறது மனிதர்களை விடுவிக்கணுமே தவிர அதுவே ஒரு தலையாகிடக்கூடாது. இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஏதோ மரணப்படுக்கையில இருக்கிறவங்களுக்கு மட்டுமேன்னு ஒரு தப்பான பிம்பம் இருக்கு. அது முற்றிலும் தவறு. இது ஒரு மனிதன் தனது தினசரி வாழ்க்கையோட தரத்தை மேம்படுத்திக்க பயன்படுத்த வேண்டிய ஒரு மாபெரும் கருவி. இன்னைக்கு நாம வாழும் அதிவேகமான உலகத்துல எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. அந்த மன அழுத்தத்தை குறைக்கும் தினசரி கவசம் இந்த மந்திரம். உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் சரி, ஒரு சில நிமிஷங்கள் அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. கண்களை மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள மெதுவா ஒலிக்க செய்யுங்க. உங்க முழு கவனத்தையும் அந்த ஒளியின் மேலேயே வைங்க. அந்த அமைதிய நீங்களே உணர முடியும். நாம இன்னைக்கு நிறைய விஷயங்களை ரொம்ப ஆழமா பேசிட்டோம். மார்க்கண்டேயரோட கதையில தொடங்கி வெள்ளரிக்காய் தத்துவம், மூளை அலைகள் ரிசர்ச்னு நிறைய பார்த்திருக்கோம்.
108 அப்படிங்கிற எண்ணுக்கு பின்னாடி இருக்கிற பிரபஞ்ச ரகசியத்தையும் தேடி பார்த்தோம். வெறும் ஒலின்னு நாம நினைச்ச ஒரு விஷயத்துக்குள்ள இவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கிறத பாக்குறது ஒரு பெரிய திறப்பா இருக்கு. இந்த உரையாடல் நேயர்களுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இதுல ஒரு முக்கியமான கேள்வியை நாம எழுப்பணும். என்ன கேள்வி அது? இந்த மந்திரம் மரணத்திலிருந்து விடுவித்து அழியாமைய கேக்குதுன்னு பார்த்தோம். ஆனா உண்மையான அழியாமைனா என்ன? நம்ம பௌதீக உடல் 100 வருஷம் வாழ்றது அழியாமை கிடையாது. நிச்சயமா இல்ல. நான் இந்த அழியும் உடல் அல்ல, நான் அழியாத ஒரு ஆழமான உணர்வு நிலை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அழியாமை. ஒருவேளை நாம தினமும் வெல்ல வேண்டிய மரணம் அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில தோன்றும் பயம், கோவம், அகங்காரத்தோட மரணமா கூட இருக்கலாம். நம்ம பயங்களும் அகங்காரமும் என்றைக்கு முழுமையா சாகுறியதோ அன்றைக்குத்தான் நாம உண்மையிலே வாழத் தொடங்குறோம். எவ்வளவு ஆழமான சிந்தனை! பயம் சாகும்போதுதான் நம்ம வாழத் தொடங்குறோம். இந்த நிம்மதியான சிந்தனைய உங்க மனசுக்குள்ள ஒரு விதையா விட்டுச் செல்றோம். இந்த அமைதியான உணர்வோடு இன்றைய இந்த தேடலை நாம நிறைவு செய்வோம். அந்த சிறுவன் மார்க்கண்டேயனுக்கு கிடைத்த அதே ஆழமான மன அமைதியும் துணிவும் உங்களுக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் இன்னொரு தேடலில் சந்திப்போம். நீங்களும் அமைதியுடன் இருங்கள், உங்களை சுற்றியுள்ள உலகத்தையும் அமைதியாக வைத்திருங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய பயமற்ற நல்வாழ்க்கை அமையட்டும்.